Hi friends, welcome to Afi Creative. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல எஸ் பாஸ் இ பாஸ் ஒர்க் விசா ஒரிஜினலா இல்லை ஃபேக்கா அப்படின்ற தகவலை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். சிங்கப்பூரில் ஒரு கம்பெனி நமக்கு ஜாப் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மளுடைய எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ப்ளஸ் பர்சனல் டீட்டெயில்ஸு இது எல்லாமே வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணி அந்த கண்ட்ரியோடைய கவர்மெண்ட்க்கு அப்ளை பண்ணுவாங்க. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு அது வந்து அப்ரூவலாக நாட் அப்ரூவலான ரெடி பண்ணுவாங்க. ஒன்ஸ் வந்து அந்த டாக்குமெண்டேஷன் வந்து நமக்கு அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஐபிஏ ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஐபிஏ அப்படிங்கிறது தான் வந்து ஒர்க் விசான்னு சொல்லுவாங்க. ஐபிஏ ஒரிஜினலாக இல்லை ஃபேக்கா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபின் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். அது வேறு ஒன்றும் இல்லை. சிங்கப்பூரில் ஏற்கனவே ஒர்க் பண்ணவங்களா இருக்கட்டும் இல்லை இப்போ கரண்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9 டிஜிட்ஸ் வந்து ஒரு ஃபின் நம்பர் கொடுத்துருப்பாங்க. வாங்க இது நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ இந்த 9 டிஜிட்ஸ் ஃபின் நம்பரை வந்து இப்போ என்ட்ரு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபாலோட் பை அந்த ஃபின் நம்பருடைய கேண்டிடேட்ஸோடைய ஃபுல் நேம் பேஸ். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ரைட் ஹேண்ட் சைடில் நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த 2 டீட்டெயில் நம்ம கீன் பண்ணதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட்டை நம்ம ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன்ஸ் 1, ஆப்ஷன்ஸ் 2, ஆப்ஷன்ஸ் 3 அப்படின்னு. இங்கே நான் ஆப்ஷன்ஸ் 2 வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த ஆப்ஷன்ஸ் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் நம்பரு ஃபாலோட் பை டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு. அந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்கு டேட்டில் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, அந்த அப்ளிகேஷன் நம்பர் என்ன எல்லாமே அதில் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம சேஃபாக நம்ம சிங்கப்பூருக்கு ட்ராவல் பண்ணி போகலாம்.